வைவர் வாய்ஸ் யூடியூப் சேனல் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு எதை பற்றி பேச போறோம்னா, இந்த சிறு சிறு அரசியல் நிகழ்வுகளை பற்றி நம்ம பேசலாம்னு நினைச்சிருக்கோம். ஆமா ஆமா ஆமாங்க விஜய் கமல் அவர்களே, இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அரசியல், அதாவது ஒவ்வொரு நாளும் அரசியல் மிக புது புது செய்திகளை கொண்டு உள்ளது. நம்ம இன்னைக்கு என்ன பண்ணோம்னா, இன்னைக்கு நேற்று நடந்த நியூஸ் இன்னைக்கு சும்மா ஒரு டிஸ்கஷன் பண்ணலாம்னு இருக்கோம். முதல் தகவல் என்ன, முதல் செய்தி என்ன இன்னைக்கு? தமிழக ஆளுநர் திரு ரவி அவர்கள். ஆமா ஆமா, ரவி சார் இருக்க. ரவி சார் என்ன, ரவி சார்னாவே திமுக ஆகாது. என்ன அவர் என்ன பிரச்சனை? எதிர்த்து போராடும் போது தமிழகம் யாருடன் போராடும் அப்படின்னு ஒரு கேள்வி. ஆமா 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 ஆமா. என்ன அப்படின்னா, நம்ம கவர்னர் மாளிகையில பாத்தீங்கன்னா 2 நாளா வள்ளலார் அவர்களோட 202வது அந்த விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த விழாவில் அவர் ஒரு உரையை நிகழ்த்தி இருக்காருன்னு சொல்லலாம். அந்த நிகழ்ச்சியின் போதுதான் அந்த தகவல் வெளிவருது. என்ன அப்படின்னா, ஆளுநர் ஓப்பனா பேசியிருக்காரு. அதாவது அவர் ரோட்ல டிராவல் பண்ணி போகும்போது பாத்தீங்க அப்படின்னா, அவரோட கவர்னர் மாளிகை அருகில் உள்ள சுவர்கள்ல தமிழகம் போராடும் அப்படின்ற மாதிரி வார்த்தையை ஆளுங்கட்சியினர் எழுதி வச்சிருக்காங்க. அதை தான் அவர் மையப்படுத்தி சொல்றாரு. அவர் கேட்கிறாரு, தமிழகத்தை எதிர்த்து யாரும் போராடலையே, எதுக்கு தமிழகம் போராடும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு திமுக மீது. இது போக அவர் நல்ல 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 தகவல் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, அந்த பட்டியலின சமூகத்துக்கு ஆதரவாக பேசியிருக்காரு. இது போக நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. அவர் ஒரே ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. திமுக என்ன, திமுக அரச ஓப்பனா சொல்லாம தமிழகம் வளர்ச்சி பாதை நோக்கி போய்கிட்டு இருக்கணும், அனைவரும் சேர்ந்து ஒற்றுமையா செயல்படணும்ன்ற கருத்தை முன் வச்சிருக்காரு. இதைதான் நம்ம நியூஸ்ல பாக்குறோம். அடுத்து இதுக்கு எதிராக நம்ம அப்பாவும் ஏதாவது செய்தி சொல்லியிருப்பாரு. அப்பா சொல்லியிருக்காரு. என்னன்னா, மக்களின் குழப்பத்தை உண்டாக்கும் கவர்னரை எதிர்த்து போராடுவோம் சொல்லியிருக்காரு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆமா, அப்பா பாத்தீங்க அப்படின்னா இதான் சொன்னேன், முன்னாடியே பேசும்போதே சொன்னேன். அதாவது கவர்னர் அவர் பேசினாவே திமுகவுக்கு ஆப்போசிட் தான் அப்படின்னு ஒரு ப்ரொஜெக்ஷன் இருக்கு. அதாவது இப்ப அந்த தகவல் என்ன அப்படின்னு அதையும் நான் பார்த்தேன். அது என்ன அப்படின்னா, தமிழக மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்கும் ஆளுநரை எதிர்த்து தமிழகம் போராடும் அப்படின்ற மாதிரி ஐயா அப்பா சொல்லியிருக்காரு. சோ இது ஒரு முரண்பாடான ஒரு கருத்து தான். ஏன் அப்படின்னா, அவர் ஆரம்ப காலகட்டத்தில இருந்து தற்போது வரை பார்த்தோம் அப்படின்னா, ஆளுநருக்கும் முதல்வர் அப்பா அவர்களுக்கும் இடையே உள்ள அந்த கம்யூனிகேஷன் தொடர்பு கொஞ்சம் சற்று விரிசல் தான் ஆகுது. ஏன்னா ஒவ்வொரு கருத்தும் முரண்பாடான கருத்து தான் இருவரும் தெரிவித்துக் கொண்டு வந்துள்ளனர். கவர்னர் சற்று இறங்கி போனாலும் அப்பா கவர்னரை எதிர்த்துக்கிட்டு தான் இருக்காரு. அது ஏன் என்ன என்று தெரியல. ஆமா ஆமா, கேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது கேட்டா மதச்சாயத்தை ஆளுநர் ரவி அவர்கள் பூசுறாரு அப்படின்ற மாதிரி. நீங்க பாத்தீங்க அப்படின்னா, திருவள்ளுவர் அவரோட பிறந்தநாள் விழாவில் ஆளுநர் ஒரு புகைப்படத்துக்கு மாலை போடுறாரு, மலர் தூவுறாரு. அதுல பாத்தீங்கன்னா அந்த புகைப்படத்துல திருவள்ளுவர் காவி உடை அணிந்த ஒரு புகைப்படம் இருக்கு. அதே வேளையில திமுக அரசும் திருவள்ளுவர் பிறந்தநாள் கொண்டாடும் போது வெள்ளை கலர்ல உடை அணிஞ்சிருக்கு. அப்ப திருவள்ளுவர் செலவு வைப்பீங்க. ஆமா, அது மட்டும் கருப்பு கலர்ல இருக்கும். ஆமா ஆமா ஆமா, அது என்ன கலர்ன்றது. ஆமா, விஷயம் இதுதான். அதாவது என்ன அப்படின்னா, அவர் என்னதான் ஆளுநர் அவர்கள் தன்னோட பணியை செய்தாலும் திமுக அரசு அவரை முட்டுக் கொடுக்கும் விதமாக அவரை எதிர்த்து அரசியல் பேசிக் கொண்டுதான் உள்ளது. இது ஒரு சரியில்லாத ஒண்ணு. அவரே சொல்றாரு, இணைந்து செயல்பட்டாதான் முன்னேற்றம் அப்படின்ற போது அவரோட சேர்ந்து செயல்படணும். அப்பாவுக்கு இன்னும் சில விஷயங்கள் புரியல. அதாவது ஒன்றிய அரசு, அதாவது மத்திய அரசு எதிர்த்து அரசியல் பண்ற மாதிரி ஒரு தோரணை காட்டிக்கிறாங்க. மற்றபடி எல்லாம் உங்களுக்கு சிறப்பா நடக்குது. சரி, அடுத்து என்ன முக்கியமான விவாதம்? முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார் இருக்காருல்ல. ஆமா 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 ஆமா, புட்டு வச்ச யூதாஸ்னு சொல்லுவாங்க. அவரு அண்ணன் டிடிவி அவர் இருக்காருல்ல. ஆமா, போச்சல. அவரை இவர் குறை சொல்றாரு. அதாவது டிடி அவர்கள் நம்பின, அதாவது நம் மக்கள் நம்பினாங்கல்ல. ஆமா ஆமா, நானும் பார்த்தேன். என்ன சொல்லிருக்காரு, நட்டாட்டில் விட்டு ஆமா ஆமா கருத்து ஒரு தெரிவித்தாரு சொல்றாரு. நானும் பார்த்தேன். அதாவது ஆர்பி உதயகுமார் சற்று மூளை மலங்கி, ஆமா இல்லாம இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா திடீர்னு தாடி வச்சுட்டு அப்படியே அந்த எப்படி சொல்றது, ஒரு 3-4 வருஷத்துக்கு மனிதர்கள் பார்க்காத மாதிரி ஒரு உருவம் தீவுல ஒதுங்கி இருக்குமா, அந்த மாதிரி வருவாப்ல. திடீர்னு முட்டை வழுக்கு முழுக்கட்டின்னு வருவாப்ல. எல்லாம் ஓடிடுற மாதிரியா? ஆமா ஆமா. அதாவது பாத்தீங்க அப்படின்னா அவர் எப்படி வந்தாருன்றது உலகத்துக்கே தெரியும்.
அவர் வந்து அமமுக பொதுச்செயலாளர் குறை சொல்றாருன்னா அது வந்து ஒரு நகைப்புக்குரிய ஒன்று. அதாவது குறை சொல்றதுக்கு தகுதி இல்லாத மனிதர்கள் வரலாம். அவர் என்ன பேசியிருக்காரு நானும் பார்த்தேன். நேற்று ஏதோ மதுரையில ஒரு மீட்டிங்ல ஏதோ பேசியிருக்காப்ல. அவரு அமமுக பொதுச்செயலாளர் நம்பி வந்த 18 எம்எல்ஏக்களை வந்து நட்டாத்துல விட்டாருன்னு சொல்லியிருக்காரு. அந்த 18 எம்எல்ஏக்கள் பதவியை இழந்தது காரணமே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு தானே. அதையும் அவர் பேசியிருக்கணுமா இல்லையா? பேச மாட்டோம்ல. ஆமா, கழக துணை பொதுச் செயலாளர் ஏற்றுக்கொண்ட ஒருவரை டெல்லிக்கு வந்து திட்டமிட்டு அவரை கைது செய்ய வைத்து, இரட்டை இலை வழக்குல கைது செய்ய வைத்து அவரை 52 நாட்கள் சிறையில் அடைத்து இங்க வந்து அவருக்கு எதிரான சதி வேலைகள் செய்து அந்த 18 எம்எல்ஏக்களையும் டிஸ்குவாலிஃபை பண்ணி மத்திய ஆளும் கட்சியான திமுக பிஜேபியோட சேர்ந்து கையெழுத்து கொண்டு அந்த 18 எம்எல்ஏக்களையும் வந்து இது பண்ணாங்க, அதாவது தகுதி நீக்கம் செஞ்சாங்க. புரியுதுங்களா? அந்த 18 எம்எல்ஏக்கள் தகுதி நீக்கம் செய்த பிறகும் கூட அதுல இன்னமும் வந்து அமமுக பொதுச்செயலாளரோட ஒரு 12 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. இந்த செந்தில் பாலாஜி, தங்கம் சகோதரர்கள் போன்றவர் திமுக போய் சென்றாலும், அந்த ஒரு பேர் பழனியப்பன் இவரெல்லாம் திமுக போய் சென்றாலும் பிற சில தகுதி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் எம்எல்ஏக்கள், அதாவது நம்ம இவர் தேனி தொகுதியில இருந்த நம்ம ஒரு பேர் என்ன, அவரு மகேந்திரன் வரலாம். மகேந்திரன் அதிமுக போயிட்டாரு. மகேந்திரன் கிடையாது, இந்த 18 எம்எல்ஏ மகேந்திரன் கிடையாது. தமிழ்ச்செல்வன் அவர்லாம் திமுக போயிட்டாருங்க. அதாவது என்ன அப்படின்னா என்ன சொல்ல வரேன்னா, அந்த 18 எம்எல்ஏக்கள் நட்டாத்துல விட்டாருன்னு சொல்ற ஆர்பி உதயகுமார் சார் அவர்கள் ஆளும் கட்சி, அதாவது மத்திய அரசு பிஜேபி சேர்ந்து 4 வருடம் ஓபிஎஸ் கையில வச்சுக்கிட்டு ஓபிஎஸ் துரோகம் செஞ்சாங்க. 4 வருஷம் நல்லா ஆட்சி நடத்திட்டு ஓபிஎஸ் அண்ணேன்னு போயிட்டு காலில் விடுவாப்ல ஆர்பி உதயகுமார். இதெல்லாம் வந்து நட்டாத்துல அவரையே கழட்டி விட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஏற்புடையதல்ல ஆர்பி உதயகுமார் பேசுறது, அவருக்கு அழகு அல்ல. அவர் தொகுதியில கூட இந்த வட்டம் அவர் தோல்வியை சந்திப்பாருன்னு நான் தொகுதி மக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது நடக்கக்கூடிய விஷயம். ஆமா ஆமா, அது மறுபடியும் அவர்கள் வந்து சின்னம்மாவின் காலில், அவர் ஆர்பி உதயகுமார் வந்து சின்னம்மாவின் காலில் வந்து வீடியோ எல்லாம் இருக்கு. கழக பொதுச் செயலாளருக்காக ஆமா இல்ல அவரே விழுந்துக்கும் போது இந்த நீங்க பாத்தீங்கன்னா ஆர்பி இது நம்ம ஆர்கினர் தேர்தல்ல இவருக்கு சப்போர்ட் பண்ணி ஓட்டெல்லாம் கேட்டிருக்காரு நம்ம ஆர்பி உதயகுமார். ஆமா ஆமா, ஒரு பக்கெட் பின்னாடி வீங்கின மாதிரி இருக்கும். எல்லாம் பேசலாமா? சரி விடுங்க. சரி, என்ன சொல்றது, நம்ம அடுத்து என்ன முக்கியம், பாஜக அண்ணாமலை இருக்காருல்ல. ஆமா 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 ஆமா, அவர் டெய்லி பாவம் இப்ப டெய்லி ட்விட்டர்ல வந்து அவரு தினமும் ஒரு தகவல்களை சொல்லிட்டு தான் இருக்காரு. அவர் என்ன தகவல் சொல்லியிருக்காரு? அதாவது தூய்மை பணியாளர்கள் சரி கொலை செய்யறது திமுக அரசு. ஆமா 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 ஆமா, அது என்ன அப்படின்னா அது மேல ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, சென்னையில ஸ்டாலின் தொகுதியான குளத்தூர்ல வந்து ஒரு 2 தினங்களுக்கு முன்னதாக வந்து ஒரு தூய்மை பணியாளர் வந்து இறந்து போறாரு. ஒரு பணி செய்யும் போது இறந்து போகும் வேலையில அவர் கூட அந்த 2 பேரும் இன்னமும் தீவிர சிகிச்சை பிரிவுல தான் இருக்காங்க. இதுக்கு முன்னாடி அதாவது இவங்க என்ன சொல்ல வர்றாருன்னா, பிஜேபியோட அண்ணாமலை முன்னாள் தலைவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, போதிய உபகரணங்கள் நீங்க வந்து வழங்காததன் காரணமாக திட்டமிட்டு நீங்க தான் வந்து தூய்மை பணியாளர் வந்து நீங்க தான் படுகொலை செய்யறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, மெயினா இதே போல கடந்த வாரம் திருச்சியில கூட ஒரு 3 பேர் வந்து உயிரே போயிடுச்சு திருச்சி நகராட்சி உட்பட்ட அந்த இதுல. சோ இதெல்லாம் ஒப்பிட்டு அவர் சொல்வது பார்த்தா உண்மைதான். அதாவது பாவம் தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்களுக்கு முறைப்படியான உபகரணங்கள் அணிந்து கொண்டு வேலை செய்தால் தானே வந்து அவங்களால பாதுகாப்பா இருக்க முடியும். அந்த பாதுகாப்பை உறுதி செய்யுங்கன்னு சொல்லிதான் நம்ம அண்ணாமலை அவர்கள் வந்து இந்த மாதிரி சொல்லியிருப்பாரா இருக்கும். வேற அப்புறம் நம்ம அண்ணன் செல்லூர் ராஜு அவர் அமைச்சர் செல்லூர் ராஜு மத்திய மேற்கு தொகுதி, மதுரை மத்திய மேற்கு தொகுதி தானே. ஆமா ஆமா, அவரை தோற்கடிக்கிறதுக்காக பல வியூகங்கள் போய்கிட்டு இருக்கதா சொல்றாரு. அதாவது வாக்குறுதிகளை திமுக இருங்க அது மாதிரி அதுக்கு முன்னாடி இப்ப ஒரு சின்ன விஷயம் பேசிக்கிறோம். இப்ப நீங்க திமுக பொதுக்குழு கூட்டம் நடச்ச மாதிரி பாத்தீங்க, அதுல என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 10 தொகுதிகளையும் வந்து நாங்க வந்து இந்த வட்டம் வென்றெடுப்போம் சொல்லிட்டு அந்த மதுரை கிழக்கு தொகுதி எம்எல்ஏ அமைச்சர் மூர்த்தி வந்து சூளுரைச்சிருக்காரு. சரிங்களா? குறிப்பா அவர் டார்கெட் பண்றதுதான் யாருன்னா நம்ம செல்லூர் ராஜு வந்து அவர் வந்து சொல்லியிருக்காப்புல, நார்வேல சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. அதுக்கு போட்டியா நம்ம அமைச்சர் மூச்சு சொல்லியிருக்காரு, கண்டிப்பா அந்த முறை நார்வேல மூலம் ஒதுக்கிதான் இல்ல மத்திய மேற்கு தொகுதியில ஒதுக்கிதான் பாத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு நம்ம தலைவர்? அதாவது திமுக அரசு வாக்குறுதிகளை வீசி ஏமாற்றுகிறது என்று அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியிருக்காரு.
பரவாயில்ல. அதாவது நான் கூட நினைச்சேன் மதுரை தொகுதியில மதுரை தொகுதியே முழுக்க அதிமுக தூங்குகிறதுன்னு நினைச்சேன். அடிக்கடி தலையை வந்து முடிச்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி காட்டுறாரு. ஆமா, அவர் சொல்ல உண்மைதான். அதாவது என்ன அப்படின்னா, நேற்று வந்து திண்ணை பிரச்சாரம் பண்ணாங்க இல்லையா, நம்ம மதுரை ஒரு தொகுதியில திண்ணை பிரச்சாரம் பண்ணும்போது வழக்கம் போல ரொம்ப பேர் சொல்லுவாங்க, செய்தியாளர்கிட்ட 1.5 மணி நேரம் பேச ஒரே ஜீவன் செல்வராஜ் தான். ஏதாவது மைக்கு அப்படி இல்லைங்க, மைக்க பிடிக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது. அதாவது பரவாயில்ல. அதாவது மதுரை தொகுதியில அதிமுக விழுத்திருக்குன்றதுக்கு செல்வராஜ் அண்ணன் வந்து மிகப்பெரிய உதாரணம். அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திமுக வந்து மக்கள்கிட்ட, அதாவது எப்படி பாத்துக்கீங்கன்னா, படிவங்களை கொடுத்து அதுல உள்ளதை ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட திமுக 525 வாக்குறுதிகள் வந்து தேர்தல் வாக்குறுதியை கொடுத்துச்சு, ஒன்ன கூட சரியா நிறைவேற்றல அப்படின்னு சொல்லிட்டு 3 வரிசைப்படுத்துறாரு. என்ன அப்படின்னா, பூரண மதுவில கேட்கிறாரு, சரிங்களா. அப்புறம் வந்து இன்னும் முக்கியமானது பூர்ண மதுவிலக்கு, அப்புறம் இன்னும் 2-3 முக்கியமான சொல்றாரு, நீட் தேர்வு விலக்கு. இதெல்லாம் திமுக அரசு பண்ணுச்சா அப்படின்னு கேட்கிறாரு. மக்கள் இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா, உண்மை. அதாவது இன்னொன்னு ஒரு படி மேல போய் சொல்லியிருக்காரு, திமுக வந்து சினிமா அரசியல் பண்ணுது. அதாவது வாயில வந்து சொல்லிட்டு அத படத்துல அப்படி நடிச்சு காட்டுற மாதிரி நடிச்சுட்டு போகுது அப்படின்ற மாதிரி ஓட்டி விட்டாரு. அதாவது அப்பா ஆமா அதாவது ஒரு அரசியல் பண்றாங்க. ஆமா, முக்கியமானது என்னன்னா, அவரோட துணை புதல்வன் உதயநிதி வந்து அந்த வீடியோ எல்லாம் பார்த்தா சிரிப்பு. ஒரு படம் பார்த்தேங்க, அந்த வீடியோ எல்லாம் பார்த்தா சிரிப்பு தாங்க வரும். வீடியோ பாத்தீங்க அப்படின்னா, எங்க அப்பா வந்து ஏதாவது ஒரு ஓட்டைய ஒரு சட்டத்தை புடிச்சு நாங்க வந்து நீட்டை விலக்கி இருக்கோம்னு பேசியிருக்காரு. அதே உதயநிதி துணை முதல்வர் ஆனது பிறகு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நாங்க முயற்சி எடுப்போம் தான் சொன்னோம், நீட்டை வந்து விலக்குக்கு நாங்க சொல்ல மாட்டோம், முயற்சி எடுப்போம்னு சொன்னோம் அப்படின்னு. என்ன முயற்சி எடுத்தாங்க? உள்குத்து இருக்குல்ல, அதுல என்ன இருக்கு? இப்ப மேல இடத்துல இவங்க எதுவும் வாங்காம தான் இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பிஜேபி மத்திய அரசு பிஜேபி எதுக்குறதுக்கெல்லாம் திமுக அரசு எல்லாம் வந்து வாயிலவன எதுக்குங்க. அதாவது இந்த வெற்று தீர்மானம் நிறைவேற்றும், இந்த சட்டமன்றத்துல வந்து வெற்று தீர்மானங்கள் நிறைவேற்றும். ஒரே 44 தீர்மானங்கள் நிறைவேற்றுறதுக்கு மத்திய அரசு எதிராக ஒண்ணு கூட தீர்மானத்துல யூஸ் என்ன? ஒண்ணும் கிடையாது. அதாவது அங்க போய் சேர்ந்துச்சான்னு கூட தெரியாது. தீர்மானத்தை புட்டப் பண்ணி ஆளுநருக்கு அனுப்புவாங்க. அங்கங்க ஆமா, மீட்டிங் போட்டு பேசிட்டு தானே இருக்காங்க அங்கங்க. அது ஒரு தீர்மானம் தானே. அதுதாங்க, இந்த மாதிரி மீட்டிங் போட்டு பேசி உள்ள இருக்க தொண்டர்களையும் உள்ள மக்களையும் ஏமாத்துறாங்களே தவிர ஒன்னும் உருப்படியா ஒன்னும் தெரியல. அடுத்த கேள்வி என்னது? அதிமுக இருந்து போனாரு செந்தில் பாலாஜி. ஆமா, அவரு அதிமுக இருந்தாரு, அமமுக இருந்தாரு, திமுக போயிருக்காரு. இது போக உள்ள இருந்தாரு, 4 நாள் உள்ள இருந்தாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு? கரூர் சம்பத்துக்கு சரி, ஏன் நீங்க அரசிடமே கேள்வி கேட்கறீங்க? ஓகே, அதாவது அப்ப நாங்க யார்கிட்ட கேட்கணும்னு கேக்குறீங்க? நான் யார்கிட்ட போய் கேட்கறேன்? ஒரு நியாயமான கேள்விதான். அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து பாவம் 4 நாள் உள்ள இருந்து வெளில வந்துட்டு அவர் பேர் கொஞ்சம் வெளிவிடாம இருந்தாரு. கடைசியில 10 ரூபா பாட்டில்னு சொல்லிட்டு ஓட்டி விட்டாங்க, மொத்தமா முடிச்சு விட்டாங்க. இப்போ பாத்தீங்கன்னா கரூர் சம்பவத்தை மையப்படுத்தி செந்தில் பாலாஜி அரசியல் செய்யறாருன்னு சொல்லலாம். அதாவது அவருக்கு என்ன கேக்குறாங்க, அதாவது சிறப்பு புலனாய்வு குழு மத்திய அரசு நியமிச்சிருக்குங்க. அந்த குழு கேள்வி தமிழக அரசை பார்த்து கேள்வி கேட்குது. இது தவறுலாம் கிடையாது. அந்த அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி கொடுத்தது அரசு தான். அரசிட்ட தான் கேள்வி கேட்பாங்க, வேற யார்கிட்ட கேள்வி கேட்பாங்க? அரசிட்ட கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் தான் சம்பந்தப்பட்ட அந்த கட்சிக்காரன் கேள்வி கேட்பாங்க. சோ அது சரியானதுதான். அது பயத்துல ஏதோ பாவம், அதாவது எங்க அப்பா எங்க புதற்குள்ள பயத்துல வந்து வளர்றாரு 10 ரூபா பாட்டில் பாலாஜி. மாம்பழத்துக்கார என்ன சொல்லிருக்காரு? ஆமா, அவங்க குடும்ப பிரச்சனை. நேற்று கூட உடம்பு சரியில்லாம ஐயாவை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு அன்புமணி. என்னாச்சு மாம்பழம்? மாம்பழத்துக்கு முதல் மாம்பழம் அவரு தானே. கண்டிப்பா. அதாவது ஆமா, என்ன சொல்லிருக்காரு அன்புமணி ராமதாஸ்? என்ன சொல்லிருக்காரு? அரசிடம் காட்டும் குரல் வழி, அதாவது குரல் வழியை வந்து நெரிசல் கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நியாயமான ஒண்ணுதான். அது என்ன அப்படின்னா, நீங்க இந்த கரூர் துயர சம்பவத்துக்கு பிறகு ஏற்கனவே வழங்கப்பட்ட அந்த இது மாநாடுகள் நடத்த வழங்கப்பட்ட அந்த ஆணைகளும் ரத்து செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர் வந்து இன்னும் ஒரு சில இடத்துல தென்மண்டல திருநெல்வேலி அங்கேயும் மாநாடு போடுற மாதிரி இருந்துச்சு. அந்த மாநாடு வந்து அந்த மாவட்ட நிர்வாகம் வந்து ரத்து செய்துட்டாங்க. என்னன்னா, இந்த கரூர் நடத்த சம்பவத்தை பொறுத்து அதுக்காக வந்து அவர் வந்து நீதிபதி மத்திய நம்ம மதுரை பெஞ்சு நம்ம ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, அவங்களோட கட்டுப்பாடுகள் வந்து அரசியல் கட்சிகள் குரல் வழியை நெரிப்பதாக உள்ளதுன்னு சொல்லிட்டு புலம்பி இருக்காரு. பாவம், என்ன பண்றது, மாம்பழமாவது கொஞ்சமாவது பழுக்கணும்ன்றக்காகவா? நல்ல வேலை அந்த இது சித்திரை முழுநிலை வானம் நடத்தி முடிச்சிட்டாங்க.
நல்லபடியா இல்லைன்னா அது நடந்திருக்காது, இன்னும் அவங்க கதறிட்டே தான் இருந்திருப்பாங்க. ஆமா, அதாவது ஒண்ணும் இல்லைங்க. அதாவது அரசு வந்து கொள்கை முடிவு எந்த முடிவு எடுத்தாலும் அரசியல் கட்சிகள் அதை சரியான முறையில நடைமுறைப்படுத்த வேண்டும், அதை பின்பற்ற வேண்டும் இல்லையா? சோ அது அந்த அந்த விதிமுறைகள் மீறலாலதான் இந்த சம்பவம் நடைபெற்றதாக சொல்லப்படுது. அது வந்து சதியா அல்லது விபத்தான்றது வந்து விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா கரூர் துயர சம்பவத்துல பாத்தீங்க அப்படின்னா நேற்று கூட அமமுக பொதுச் செயலாளர் அவர்கள் தினகரன் சார் அவர்கள் வந்து திமுக அரசு பாராட்டி சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. எப்பவுமே தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்ற அமமுக பொதுச் செயலாளர் தினகரன் சார் வந்து திமுக பாராட்டி, அதாவது என்ன சொல்றாருன்னா இந்த விஷயத்துல வந்து திமுக வந்து ஒரு நிதானமாக செயல்படுது அப்படின்றாரு. அதாவது எப்படி சொல்றாங்க அப்படின்னா ஒரு கேள்வி வைக்கிறாரு, அது வந்து ஒரு நியாயமான ஒரு கேள்விதான். என்னன்னா நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுல 41 உயிர்கள் பலியான உடனே வந்து மத்திய அரசு சிறப்பு புலனாய்வு குழு நியமிச்சு கடகடன்னு வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்க. துப்பாக்கிச்சூடு, நம்ம ஸ்டெர்லைட் துப்பாக்கிச்சூடுல 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டாங்க. சோ அதை பத்தி அவங்க ஒரு வார்த்தை கூட திறக்கல. சோ இதுல வந்து மத்திய அரசு எதிரா ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு பாத்துக்கோங்க. சோ இதுல வந்து ஸ்டாலின், அதாவது பெரிய பெரிய இந்த பக்கவாட்டு கட்சிகள் இருக்கு பாத்தீங்களா, பிசிகே அந்த மாதிரி கட்சிகள் விஜயை கைது செய்ய வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒத்துவுது, தொட்டு பாடுற அப்படின்ட்டாங்க. இல்ல அதை கேளுங்க, அதான் சொல்ல வர்றாரு தினகரன் சொல்ல வர்றாரு. அதாவது இந்த கைதி நடவடிக்கை மேற்கொள்ளாமல் நிதானமாக செயல்படுறாரு அப்பா அப்படின்றாரு. ஒரு பக்கத்து ஊபிஎஸ்களுக்கு சந்தேகம், என்னது இவர் இப்படி பாராட்டுறாரு அப்படின்னு. அவர் ஒரு பொதுவான ஆள் இல்லையா, அவரோட பொதுவான ஆளு, பொதுவான கருத்து தான் அவர் என்னைக்குமே சொல்லுவார். அடுத்து வருங்கால முதலமைச்சர் அண்டை எடப்பாடி. வருங்கால முதலமைச்சரா? கனவுலதான், கனவு போட்டதான் முன்னாள் முதல்வர்னு சொல்லுங்க. ஏங்க கனவு காணும் வாழ்க்கையாவும் போய்கிட்டு இருக்குல்ல, ஏங்க அவரு ஒரு கனவு காட்டுக்கிட்டு தானே இருக்காரு. அதாவது முன்னாள் முதல்வர் தான், வருங்கால முதல்வர் எல்லாம் கிடையாது. முன்னாள் முதல்வர் இல்லைங்க, முன்னாள் உட்கார வைக்கப்பட்ட முதல்வர், அதாவது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் கிடையாதுங்க அவரு. சரியா சொன்னீங்க. சரிங்களா, அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்ல. எடப்பாடி கூவத்தூர் நிர்வாகிகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். படுத்து கிடந்து எந்திரிச்சு வந்து ஆமா போட்டோடனே காலைல விழுந்துட்டாரு. அதுக்காக நீங்க ரைட்டு, அது வந்து அந்த சம்பவம் ரைட், அந்த சம்பவத்தோட என்ன சொல்லியிருக்காரு அவரு, அதாவது திமுக அரசு முன் எச்சரிக்கையுடன் செயல்பட்டிருந்தா அரசு வந்து தடுத்திருக்கலாமா கரூர் சம்பவத்தை. பழனிசாமி 13 பேர் ஸ்டெர்லைட்ல சுட்டு கொண்டியே அதான் எங்க வச்சு நீ எல்லாம் திமுக அரசை வந்து சப்போர்ட் பண்ணலாம், இது இப்ப பேசலாமா? ஏதோ அசம்பவம் நடந்து போச்சு, நானும் இருக்கேன் காட்டுறதுங்க. அதெல்லாம் அந்த பேப்பர்ல நானும் செய்தி வரணும் அப்படின்னு காட்டுறதுங்க. பழனிசாமி முதல்ல நம்ம வீட்டுல இருக்க அழுக்க சுத்தம் பண்ணிட்டு அடுத்து மத்த வீட்டுக்கு பாருங்க. பழனிசாமி அள்ளி முதல்ல வெளியில போடுங்க. ஆமா, நம்ம வீட்டுக்குள்ள வயிற்றுக்குள்ளே அவ்வளவு குப்பை இருக்கு, புரியுதுங்களா? அதை சுத்தம் பண்றதுக்கு வக்கு கிடையாது. இதை விட்டு அடுத்த உணவு பேசுறது, இது ஒரு காமெடி பேசுங்க. அடுத்து அப்ப இதுல முக்கியமானது ஒண்ணு என்னன்னீங்கன்னா, விஜய் கைது செய்வது திமுக புது வியூகம். ஆமா, அப்பா அதாவது 2 உடனே பாராட்ட கூடாது, அப்பா உடனே குளிர்ச்சி ஆயிரும். விஜயை கைது செய்ய வந்து புது திட்டம் வகுக்கப்படுறதா சொல்லப்படுது. பட் அந்த விஷயம் நடந்துச்சுன்னா தாவேகா இப்படி அணுகுன்ற மாதிரி ஒரு புதிய திட்டமும் தீட்டிருக்காங்க. அதாவது என்ன அப்படின்னா, மாவட்டம் தோறும் அமைதியான முறையில வந்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்துறதாகவும் சொல்லப்படுது. ஒருவேளை விஜய் கைது செய்யப்பட்டால், அதாவது துரைமுருகன், நம்ம முன்னாள் மூத்த ஊபிஎஸ் துரைமுருகன் அவர் அமைச்சர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு, அவர்லாம் நலமுடன் வாழ்க, 100 ஆண்டு காலம் வாழ்க, நான் நோய் நொடி இல்லாம வாழ்க தான் தலைவன். என்ன அப்படின்னா வந்து அவர் சொல்லியிருக்காரு, ஆதாரங்கள் நிரூபிக்கப்பட்டால் தாவேகா விஜய் கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ வந்து ஆதாரம் நிரூபிக்கப்பட்டால் தான் அந்த வார்த்தையை விட்டாரு, அது வாய்ப்பு கிடையாது. அதுதான் சொல்லியிருப்பாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா விஜய் ஒருவேளை கைது செய்யப்பட்டால், பாருங்க இந்த கேப்ல, இந்த குழப்பத்துல பழனிசாமி இருக்காப்ல, பழனிசாமி எவனாவது கூட்டணிக்கு வாங்கன்னு இப்படி பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஒருவேளை விஜய் கைது செய்யப்பட்டால் அவருக்கு அவங்களோட கட்சிகளுக்கு கூட எங்கெங்க போராட்டம் நடத்தும், அவங்களும் அதிமுக தொண்டர்கள் பங்கு பெற்று ஒரு அது பேர்
என்னமோ சொல்லுவாங்களே, சின்சாவா சால்ரா அடிச்சு சால்ரா. ஆமா. அவரு தாவேக்கதுல ஆரம்பத்திலே சொல்லிட்டாரு, அதாவது பழனிசாமியோட என்றும் கூட்டணி கிடையாது சொல்லிட்டாரு. அதே போக தான் வளர்த்து விட்ட, தன்னை உயர்த்தி ஆளாக்கிய அந்த அம்மையாருக்கு துரோகம் செய்த பழனிசாமியோட எப்பவுமே கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டாரு. சோ இதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க என்னதான் உருட்டினாலும் வேஸ்ட் ஆஃப் டைம். சோ அடுத்து எதாவது முக்கியமானது இருக்கா? இருக்குல்ல. என்னது? அதாவது மக்களின் வரி பணத்தை, சரி, மக்களின் வரி பணத்தை திகாவுக்கு திமுக அரசு வாரி வாரி அள்ளி அள்ளி கொடுக்குது. முக்கியமானதுங்க. அதாவது அர்ஜுன் சம்பத் சொல்லியிருக்காரு. ஆமா, அர்ஜுன் சம்பத் வந்து அவர் வந்து ஒரு இந்து மக்கள் கட்சின்னு ஒரு கட்சி வச்சிருக்காரு. கிட்டத்தட்ட அவர் RSS ஓட கிளைக்கழகம் தான் அர்ஜுன் சம்பத் அவரோட கட்சியும். அவர் பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா உண்மைதான். அதாவது திமுக கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டதோட நோக்கமே என்ன அப்படின்னா, திராவிட கழகத்தை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டதுதான் அண்ணாதுரை அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டதுதான், முன்னாள் முதல்வர் அண்ணா அவர்கள் ஆரம்பிக்கப்பட்டதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அது தற்போது அந்த இதவே முற்றிலும் மறந்து திகாவோட அப்பா, திமுக அப்பா வந்து இணைச்சிட்டாரு, இணைச்சு ஒற்றுமையா செயல்படுறாரு. நீங்க பாத்தீங்க அப்படின்னா கரூர் சம்பவம் நடந்து முடிஞ்சு மறுநாள் விஜய் வீட்டுக்கு முன்னாடியோ அங்கிட்ட ஏதோ ஒரு இடத்துலயோ வந்து திக ஆர்ப்பாட்டம், விஜய் கை செய்யலாம் முட்டு கொடுக்குறதுல, திமுக முட்டு கொடுக்குறதுல திக தான் ஃபர்ஸ்ட், வேற வழி இல்ல. அடுத்து பக்கவாட்டு கட்சிகள் அது இருக்கு. அதாவது அதான் பழனிசாமி ஒரு கேள்வி கூட கேட்டிருக்காப்ல, என்ன அப்படின்னா அந்த நிகழ்ச்சிக்கு, கரூர் நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கியது திமுக அரசு. அதை எதிர்த்து அந்த அந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி வழங்கியதனாலதான் அந்த பிரச்சனை, அசம்பாவிதம் நடந்திருக்கு. நிகழ்ச்சி ஏற்பாட்டுல குறைபாடு இருக்கு. சோ இந்த விஷயத்தை எதிர்த்து எந்த எதிர்கட்சி, விசிகே சரி, எக்கச்சக்க அந்த பக்கவாட்டு இந்த கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் யாராவது அரசுக்கு எதிராக வந்து குரல் கொடுத்திருக்காங்களா அப்படின்னு பழனிசாமி கேட்டிருக்காப்ல. அடிக்கடி பழனிசாமி இந்த நித்தியாசி இந்த பூர்ணாசம் திடீர்னு முடிச்சுட்டு ஏதோ பேசுவாப்ல போல, பரவாயில்ல, திடீர்னு ஏதோ அந்த 6ஆம் அறிவு வேலை செய்யுது பழனிசாமிக்குன்னு சொல்லலாம். அவரும் ஓட்டி தானே ஆகணும். ஆமா, இந்த முடிஞ்சு வச்சு, ஜோலி முடிஞ்சு வச்சு. 2027 பழனிசாமி வந்து மூழ்கும் கப்பல் தான். போயஸ் கார்டன் பாத்திருக்கீங்களா? ஆமா, கேள்விப்பட்டிருக்கேன். போயஸ் கார்டன்ல உள்ள அதிமுக அம்மா பொதுச் செயலாளர், அதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள், அவர்கள் வீட்டை வந்து மர்ம நபர் ஒருவர் நோட்டம் விட்டுக் கொண்டுதான் இருக்கிறான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பாவங்க, அவங்க 4 வருஷம் ஜெயில இருந்துட்டு வந்து இப்போ வந்து ஏதோ அரசியல் நிகழ்ச்சிகளை அப்பப்ப பங்கு பெற்றாலும் தீவிர அரசியல் ஈடுபடாமல் அவங்க ஓரமா இருக்காங்க. அவங்க உண்டு வேலை உண்டு இருக்காங்க, அடிக்கடி நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறாங்க, மக்களுக்கு நல்லது செய்யறாங்க. அரசியல் ஈடுபாடு சற்று குறைவாக தான் இருக்கிறது. இப்ப கூட ஒரு அம்மாவோட, சின்னம்மாவோட பிறந்தநாள்ல வந்து செய்தி ஊடகம் சந்திச்சு திமுகவை கடுமையாக விமர்சித்தாங்க. சோ பாருங்க, அவங்களுக்கு இந்த எந்த ஒரு பொலிட்டிக்கல் சீன்லயும் இல்ல, ஆனா இன்னமும் அவங்கள நம்பி இருக்கவங்க இன்னும் எத்தனை பேர் இருக்காங்க. அதெல்லாம் சைலண்ட் மோட்ல இருக்காங்க. அதை பத்தி நான் சொல்லவே இல்லை. அவங்கள வேவு பார்க்கும் விதமாக யாரு செஞ்சான்னு தெரியல. ஆமா, யாரோ அவரோட உதவியாளர் கார்த்திகேயன் அவர்கள் கூட தேனாம்பேட்டை இப்போ காவல் நிலையத்துல அந்த நபர் கிட்டத்தட்ட 6 மாத காலமாக கண்காணித்ததாக ஒரு தகவல் வந்து அவங்க வந்து அந்த நபர் மேல புகார் தெரிவிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஆமா ஆமா ஆமா, பரவாயில்ல. இன்னைக்கு நியூஸ் வந்து முக்கியமான நியூஸ் தான் சொன்னீங்க. ஆமா, இன்னைக்கு டீ குடிக்கிற டைம் ஆயிடுச்சு. சரி, தினமும் இது போன்ற தகவலை நாங்க பயிர்க்கிறோம். என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்களா? ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.